கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமையும் உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் ஏசாயா 38:20 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்க ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவேன் என்று எழுதி வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இது யார் எழுதி வைத்தார் என்றால் தாவீது தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருப்பார். அப்போ அவர் சொல்லுகிற காரியம், என்னை ரட்சிக்க இயேசு வந்தார், அதனால என் ஜீவ காலெல்லாம் நான் ஆலயத்துல அவர் என்ன பண்ணுவேன், கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவேன் என்று எழுதி வைத்திருக்கிறார். அது இன்றைய வரைக்கும் நமக்கு பிரயோஜனமான காரியங்களை போதிக்கிறவர்களாய் இருக்கிறது. ஆனா இயேசு நம்மளை தேடி வந்த நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ரட்சிக்கவே வந்தார். நம்மள எதுல இருந்துன்னா பாவத்திலிருந்து நம்மளை ரட்சிக்கும்படியா இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ஆமே. அப்படியாக ஏசாயா 62:11-12 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சியோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள். கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். ஹல்லேலூயா. எது வரைக்குமா? பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் அப்படியாய் கூறுகிற தேவனைதான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தெய்வம் நம்மளை தேடி வந்ததின் நோக்கமே நம்மளை ரட்சிக்கும்படியாக. அப்படி வந்த தெய்வத்தை உலகத்தில் இருக்கிற நாம் என்ன செஞ்சோம்னா, நம்ம முன்னோர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது மத்தேயு 26:59 சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சிகளை தேடினார்கள். அப்போ தெய்வம் எவ்வளவு நல்லவரா இருக்காரு. ஆனா தெய்வத்தால் படைக்கப்பட்ட நாம் எவ்வளவு இருதயத்துல கேடு உள்ளவர்களாயும் கிறுக்குள்ளவர்களாயும் இருந்திருக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட ஜனம் என்று நம்மளை கைவிட்டு விட்டு போகவில்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் அவரை கொலை செய்யும்படி பொய் சாட்சிகளை தேடினாலும் அவருடைய மெய் சாட்சியை நிரூபிக்கும்படியா சிலுவையிலே மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாக நம்மளை தேடி வந்த தெய்வத்தை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. என்னை தேடி வந்த இயேசு தேவா, உம்மை தேடுகின்றேன் நாதா. என்னை தேடி வந்த இயேசு தேவா, உம்மை தேடுகின்றேன் நாதா. உம்மை பிரிந்து நான் எங்கு போவேன், உம்மை மறந்து நான் எங்கு வாழ்வேன். உம்மை பிரிந்து நான் எங்கு போவேன், உம்மை மறந்து நான் எங்கு வாழ்வேன். என் தாழ்வில் என்னை நினைத்தீரே, உம் கிருபை என்றும் உள்ளதே. என் தாழ்வில் என்னை நினைத்தீரே, உம் கிருபை என்றும் உள்ளதே. என்னை தேடி வந்த இயேசு தேவா, உம்மை தேடுகின்றேன் நாதா. முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரத்தால் என்னை அணைத்தீ. முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரத்தால் என்னை அணைத்தீ. உம் சமூகம் எனக்கு போதுமே, உம் கிருபை என்றும் உள்ளதே. உம் சமூகம் எனக்கு போதுமே, உம் கிருபை என்றும் உள்ளதே. என்னை தேடி வந்த இயேசு தேவா, உம்மை தேடுகின்றேன் நாதா. என்னை தேடி வந்த இயேசு தேவா, உம்மை தேடுகின்றேன் நாதா.
இந்த பூவில் நீரெந்தன் வாஞ்சை, உந்தன் சாயல் அடைவதென் மேன்மை. இந்த பூவில் நீரெந்தன் வாஞ்சை, உந்தன் சாயல் அடைவதன் மேன்மை. உந்தன் மகிமை எனக்கும் அளித்தீரே, கிருபை என்றும் உள்ளதே. உந்தன் மகிமை எனக்கும் அளித்தீரே, கிருபை என்றும் உள்ளதே. என்னை தேடி வந்த இயேசுதேவா, உம்மை தேடுகின்றேன் நாதா. என்னை தேடி வந்த இயேசுதேவா, உம்மை தேடுகின்றேன் நாதா. ஆமென். நம்மளை தேடி வந்த தெய்வத்தை நாமும் தேடி கண்டடைவோம். அவரை கண்டடையத்தக்க சமயத்திலே நாம் தேடி கண்டுபிடிப்போம். இல்லை என்றால் சுலமத்தை போல நாம் தேட வேண்டியவர்களாய் மாறி விடுவோம். அப்படி இல்லாதபடிக்கு அவருடைய அருகிலே எப்பொழுதும் நாம் இருக்கிறவர்களாய் இருப்போம். அதுதான் இந்த உலகத்திலே அவரை போல நம்மளை வாழ வைக்கக்கூடிய சமூகமாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். நம்மளை தேடி வந்த தெய்வத்தை எப்பொழுதும் நாம் தேடுவதற்கு ஆவல் உள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நல்லவர். நம்மை தேடி கண்டுபிடித்த தேவாதி தேவனுக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம். God bless you.